பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை இப்பொழுதும் விவஞ்சல் இந்த ப்ரோக்ராமின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கூட நம் மன்றாட்டை குறித்து ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். மன்றாட்டு என்றால் என்ன? ஆண்டவரிடத்தில் விடாப்பிடியாக ஒரு காரியத்தை கேட்டு அதை பெற்றுக்கொள்வது, தேவனிடத்தில் போராடி அதை பெற்றுக்கொள்வது மன்றாட்டு என்பதாகும். மோசே கர்த்தரை நோக்கி நாங்கள் மன்றாடினோம், அவர் எங்களுக்கு செவி கொடுத்து ஒரு தூதனை அனுப்பி எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் என்று மோசே கூறுகிறதை காண்கிறோம். பிரியமானவர்களே, மோசே கர்த்தரிடத்தில் நாங்கள் மன்றாடினோம் என்று கூறுகிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்தில் விழுந்த பொழுதும் கூட மோசே கர்த்தரிடத்தில் மன்றாடி அவர்களுக்காக பரிந்து பேசி அவரிடத்திலிருந்து இரக்கத்தை கேட்டு பெற்றுக்கொண்டதையும் நாம் கவனிக்கிறோம். கர்த்தர் உங்களை அழிக்கும்படி உங்கள் மேல் கொண்டிருந்த கோபத்திற்கும் உக்கிரத்திற்கும் பயந்திருந்தேன். கர்த்தர் அந்த முறையும் என் மன்றாட்டை கேட்டார் என்று உபாகமம் 9:19 கூறப்பட்டுள்ளது. மட்டுமல்ல, எஸ்தரிடம் கூடும் பொழுது யூதகுலத்தை அழிக்க ஆமான் துஷ்ட வலையை விரித்த பொழுது ராஜாவினிடத்தில் அந்த ஜனங்களுக்காக, யூத ஜனங்களுக்காக பரிந்து பேசி ராஜாவினிடத்தில் மன்றாட வேண்டும் என்று மொர்தெகாய் எஸ்தருக்கு கற்பிக்கிறதை நாம் காண்கிறோம். அவள் அகத்தியமாய் ராஜாவினிடத்தில் போய் அவனிடத்தில் தன் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடவும் வேண்டும் என்று அவளுக்கு சொல்ல சொன்னான். இறுதியில் என்ன நடந்தது? காரியம் மாறுதலாய் முடிந்தது. யூத ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டார்கள், அவர்களுடைய சத்துருகளோ நிர்மூலமடைந்து பாழாய்ப்பானார்கள் என்பதை நாம் அறிகிறோம். மட்டுமல்ல, என்னவென்றால் கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன் என்று பிலமோன் 10 பவுலப்போஸ்தலன் கூறுகிறதை நாம் காண்கிறோம். ஒனேசிமுக்காக மன்றாடுகிறதை நாம் காண்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, உலக காரியங்களுக்காக மனிதரிடத்தில் மன்றாடுகிறதை நாம் காண்கிறோம். எனவே எஸ்தர் ராஜாவினிடத்தில் ஜனங்களுக்காக, தன் இனங்களுக்காக மன்றாடுகிறதை நாம் காண்கிறோம். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்த வேலையை காண செய்த தயவுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனை, என் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் மன்றாடும் பொழுது எங்களுடைய மன்றாட்டை கேட்டு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிற தயவுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனை, என் தேவனை, மோசே மன்றாடினான், அற்புதங்களை பெற்றுக்கொண்டான். எஸ்தர் மன்றாடினால் அற்புதங்களை பெற்றுக்கொண்டாள். பவுலப்போஸ்தலன் மன்றாடினான், அற்புதங்களை பெற்றுக்கொண்டான் என்று நாங்கள் காண்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட சுவாமி, நாங்களும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை கடாட்சம் வைக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.